சென்னை அடையாறில் உள்ள இல்லத்தில் நடிகர் மதன் பாப் காலமானார். அவருக்கு வயது 71. செய்தியாளர் ரகுபதி இணைப்பில் இருக்கிறார். ரகுபதி, வணக்கம். தனித்துவமான சிரிப்புக்கு பெயர் பெற்றவர் நடிகர் மதன் பாப். சென்னை அடையாறில் உள்ள இல்லத்தில் அவர் காலமானார். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. சினிமாவில் முன்னணி காமெடி நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் தன்னுடைய தனித்துவமான சிரிப்பாற்றலால் அனைவராலும் கவரப்பட்ட நடிகர் மதன் பாப் அவருக்கு வயது 71. தற்பொழுது புற்றுநோய் காரணமாக உயிரிழந்துள்ளார். இவருடைய இறப்பு தமிழ் திரையுலகில் மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பம், ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் சோகத்தை தற்பொழுது ஏற்படுத்தியிருக்கிறது. புற்றுநோய்க்காக ஏற்கனவே அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று மாலை 5 மணி அளவில் அவர் உயிரிழந்திருக்கின்றார். இவருடைய குடும்பத்திற்கு மிகவும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றும் சொல்லலாம். அதாவது மதன் பாபு அவர்கள் தொடக்க காலத்தில் இசையமைப்பாளராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய மதன் பாபு பிறகு நகைச்சுவை நடிகராக பலருக்கும் அறியப்பட்டார் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. மதன் பாபு ஆரம்ப காலத்தில் மதன் பாப் என்ற தன்னுடைய பெயரை வைத்திருந்த நிலையில் அவருடைய நிஜ பெயர் எஸ் கிருஷ்ணமூர்த்தி என்று குறிப்பிடத்தக்கது. மதன் பாப் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களிலும் காமெடி நடிகராகவும் நடித்து பிரபலமடைந்த நடிகர் மதன் பாபு. இசையமைப்பாளராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய இவர் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து பிரபலமான ஒரு நடிகர் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல நீங்கள் கேட்டவை என்ற திரைப்படத்தின் மூலமாக தான் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வெள்ளித்திரையில் மட்டுமல்லாமல் சின்ன திரையிலும் தனியார் நகைச்சுவை நிகழ்ச்சியான அந்த ஒளிபரப்பான நிகழ்ச்சியில் நடுவராகவும் இருந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.